Welcome to my channel SB Electronics VILLUPURAM. இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா sony KLV-49W672E மாடல். இந்த மாடல்ல என்ன ஃபால்ட் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாடல்ல என்ன ஃபால்ட்னு பாத்தீங்க அப்படினா 6x blinking. இந்த மாடல்லே ரெண்டு கம்ப்ளைன்ட் வரும்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். ஒரு வீடியோவில் 3 டைம் வந்து சோனி லோகோ வந்துட்டு போச்சு அப்படின்னா அது வந்து பேக்லைட் கம்ப்ளைண்ட்டு. இப்போ 2 டைம் லோகோ வந்துட்டு போயிடுச்சு, 3ஆவது டைம் லோகோ வந்துட்டு போயிடுச்சு. இந்த கண்டிஷனில் வந்து 6x பிளிங்கிங் போயிடும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6. இந்த 6x பிளிங்கிங் போச்சு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் வந்து பேக்லைட் கம்ப்ளைண்ட் வரும், பேக்லைட் மாற்றினா டிவி ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்தது வந்து லோகோ வராமல் 6x போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்இடி டிரைவ் போர்டு வந்து ஃபால்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ இதை தாண்டி இன்னொரு ஃபால்ட்டு நான் இன்றைக்கி பார்த்தேன் இந்த மாடல் டிவியில். என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் டிவியில் வந்து இந்த டிரைவ் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவ் போர்டில் இந்த காயில் விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு லோகோ வராது. இந்த காயில் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா லோகோ இருக்காது, மேக்ஸிமம் கீழே விழுந்துடும். லோகோ அந்த லோகோ வராமல் என்ன ஆகுன்னு கேட்டிங்க அப்படின்னா 6x பிளிங்கிங் போகும். ஆனால் இந்த மாடலில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காயில் வந்து இன்டர்னலாக ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு. நான் அதை கவனித்தேன், உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரியல. இந்த இடம் பாருங்கள், இன்டர்னலாக இந்த காயில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. சரி, இதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பேக் லைட்டை ஓப்பன் பண்ணாமல் சரி ஒரு எல்டி போர்டு ஒன்று வந்து போட்டு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் ஒரு போர்டு ஒன்று இருந்தது. அந்த போர்டை ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா செட் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பேக்லைட் இஷ்யூ கிடையாது. என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா இந்த பேனலை வந்து ஒரு 1.5 இயருக்கு முன்னாடி நான் தான் வந்து கஸ்டமருக்கு மாற்றி கொடுத்துருக்கேன் புது பேனல். எனக்கு அதையும் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. புது பேனலில் 6x பிளிங்கிங் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தானே. ஆனால் போகாதெல்லாம் சொல்ல மாட்டேன். எதனால் போகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எறும்பு ஏதாச்சும் டிஸ்பிளேக்குள்ளே போச்சு அப்படின்னா பேக்லைட்டை ஃபால்ட் ஆகி இருக்கும், அந்த கண்டிஷனில் போகும். சரி, இருந்தாலும் இந்த காயில் விழுந்துச்சுன்னா நம்ம சடனாக வந்து இந்த போர்டை மாற்றிடலாம், அப்படியே அந்த காயிலை மாற்றி விட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த காயில் கீழே விழலையா, எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அதனால் என்ன பண்ணேன், வேறு போர்டு ஒன்று சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். செட்டு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இது கேமரா பொசிஷனுக்கு வரல. சரி, அப்படியே ட்ரை பண்ணுவோம். இது வீடியோ நான் ஸ்கிப் பண்ணல, ஸோ லைவாக இது இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் இது டிவி கஸ்டமர் வீட்டிலேருந்து எடுக்கும்போது பேக்லைட் இஷ்யூ தான் கம்ப்ளைண்ட் எடுத்தேன்.
ஏன்னா ரீசன் கேட்டிங்கன்னா சோனி லோகோ 3 டைம் வந்துச்சு. ரெண்டாவது வந்து டிவி ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆனதுனால சரி இது வந்து மேக்ஸிமம் பேக்லைட் இஷ்யூவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். கடைசியில் இங்கே வந்து செக் பண்ணும்போது தான் தெரியுது இது வந்து எல்டி போர்டு கம்ப்ளைண்ட். எல்டி போர்டில் இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க, இது நான் இந்த ஃபால்ட் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். எனக்கு காயில் கீழே விழாமல் போர்டுலேயே இருந்து 6x போகிறது, அதுவும் லோகோ வந்து போர்டு ஃபால்ட்டு பார்க்குறது இதான் மொதல் டைமு. இப்போ போர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம். டிவி ஆன் ஆகிடுச்சு. டிவி ஒர்க்கிங் கண்டிஷன் வந்துடுச்சு. போச்சுடா, வேலை முடிஞ்சுதா? ஓகே, இப்போ எல்டி போர்டு மாற்றினதுனால இப்போ இந்த செட் ரெடி ஆகிடுச்சு. நான் கூட ஆரம்பத்தில் பேக்லைட் இஷ்யூ தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் கடைசியில் எல்டி போர்டு சேஞ்ச் பண்ண உடனே செட் ரெடி ஆகிடுச்சு. எதுக்காக நான் இதை ஒரு வீடியோவாக திருப்பி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து ஒன்று வந்து எல்டி போர்டு அப்படி இல்லைனா பேக்லைட் டிரைவரில் தான் பேக்லைட்டு தான் கம்ப்ளைண்ட் பார்ப்பாங்க மேக்ஸிமம். ஆனால் இந்த போர்டு வந்து கொஞ்சம் இந்த செட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அந்த ரீசனுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த ஃபால்ட் வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க ஃபீல்டில் இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி சீனியர் பார்த்துருப்பாங்க. நான் இந்த ஃபால்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் வாட்சிங்.